வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சுட்டு எக்குமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சில பல பில்லுங்கெல்லாம் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு நுழையிறதுக்கே மணி 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ளதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா கறி இருந்துச்சு இல்லையா, கறி இருந்தனால ஃபுல்லாக பேட் ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக வந்து வினிகர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இது 3 வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். நல்லா பளிர்னு ஆயிடுச்சு. சோப்பு போடக்கூடாது, ஏன்னா நம்ம சாப்பிட்ற இதை தானே வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில். அதனால் தூக்கம் பயங்கரமாக இருக்கனால போய் படுத்து தூங்கிடணும் சீக்கிரம். விமான விபத்தை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க, குழந்தைங்கள்லாம் வேறு, அதுவும் ட்வின் குழந்தைங்கள்லாம் வேறு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கறி கௌசியை செஞ்சாச்சு. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டோன்னு என்ன தூக்கம்தான், போய் தூங்கணும். கண்ணெல்லாம் அப்படி சொருவுது, தூக்கம் அவ்வளோ இருக்குது எனக்கு. வீடியோஸ் கூட வாய்ஸ் கொடுக்க முடியல. கொடுத்து முடித்தோடனே போய் படுத்து தூங்கணும் நல்லா. நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிக துவா பண்ணுங்கள். வாய்ஸ் சுத்தமாக கொடுக்கவே முடியல, அப்படியே சொக்குது கண்ணெல்லாம். இதோடு அப்படியே வச்சுட்டு போய் படுத்து தூங்க தான் வேணும்.